இன்னைக்கு நாம கம்பராமாயண கதையில விஸ்வாமித்திரரோட வழிகாட்டுதலின்படி ராமர் யாகத்தை எப்படி பாதுகாத்து அரக்கர்களை வீழ்த்தினாருங்கிறத தான் பார்க்க போறோம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை முடிக்க துடிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனா அவர் நிறைய அரக்கர்களால யாகம் நடத்த முடியாம துன்புறுத்தப்பட்டார். இது தடுக்க ராமர் மற்றும் லக்ஷ்மணரோட உதவியை நாடி தசரதனோட அரண்மனைக்கு புறப்பட்டார். ஆரம்பத்துல தசரதர் தன்னோட மகன்களை அனுப்ப தயங்கினார். விஸ்வாமித்திரரோட அறிவுரையினால எப்படியோ சம்மதிச்சார். இப்படிதான் ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரோட பயணத்தை தொடங்குறாங்க. 3 பேரும் அடர்ந்த காட்டுல பயணம் செய்யறாங்க. இளவரசர்கள் 2 பேரும் அவங்களோட முதல் துணிவையும் தர்மத்தையும் காட்டுறதுக்கு ஆயத்தமானாங்க. அவங்க 2 பேரும் தாடகைங்கிற சக்தி மிக்க அரக்கியை எதிர்த்து நின்னாங்க. தாடகை யாகத்தை தடுக்க வந்தா. ராமர் ஒரு பொண்ணை தாக்க தயங்கினார். ஆனாலும் தர்மத்தை காக்க வேணும்னு விஸ்வாமித்திரர் அறிவுரை சொன்னாரு. தன்னோட தெய்வீக சக்தியுடனும் மன உறுதியுடனும் ராமர் தாடகையை வீழ்த்தினார். காட்டுக்கு அமைதி திரும்பிச்சு. யாகத்தோட பாதுகாப்பும் உறுதியாச்சு. யாகத்துக்கு மேலும் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. அரக்கர்களான மாரிச்சனும் சுபாகுவும் தங்களோட படையோட வந்து யாகத்தை தடுக்க முயற்சி செஞ்சாங்க. தெய்வீக சக்தி கொண்ட அம்புகளால ராமர் மாரிச்சனை கடலுக்குள்ள தள்ளினார். சுபாகுவை கொண்டு தன்னோட வீரத்தையும் தெய்வீக திறமையும் நிரூபிச்சார். தன்னோட துணிச்சலான செயல்களால ராமர் யாகத்தை காப்பாத்தினதோட அவர் குடும்ப மரபுக்கு ஏத்த மாதிரி தர்மத்தை பாதுகாத்து அவரோட வேலையை செஞ்சு முடிச்சாரு. யாகத்தை வெற்றிகரமா முடிச்ச அப்புறம் விஸ்வாமித்திரர் ராமர் மற்றும் லக்ஷ்மணரை மிதில என்ற நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். இங்க தான் ராமர் மற்றும் சீதாவோட தெய்வீக உறவுக்கான விதி நிறைவேற போகுது. மிதிலையில ஜனகராஜா தனது மகளான சீதையின் சுயமரத்தை அறிவிச்சாரு. சிவபெருமானோட வில்லை எடுத்து அதை வளைச்சி யாரால நாணேற்ற முடியுதோ அவரோட தான் சீதைக்கு திருமணம் நடக்கும்னு அறிவிச்சாரு. பல நாட்டில் இருந்து வந்த பல அரசர்களும் இளவரசர்களும் மிதிலை வந்து சீதையை மனம் முடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க யாராலையும் அந்த பெரும் வில்ல அசைக்க கூட முடியல. விஸ்வாமித்திரர் கொடுத்த ஊக்கத்தோட ராமர் முன்னாடி வந்தாரு. அவரோட தெய்வீக ஒளி அரண்மனை முழுவதும் பறிச்சிட்டது. அங்க இருந்த அனைவரோட பார்வையும் ராமர் மேலதான் இருந்தது. ரொம்பவே எளிதா தெய்வீக ஆற்றலோட ராமர் அந்த பெரிய வில்ல எடுத்தார். அவர் அதை வளைச்சு நாணேற்றும் போது அரண்மனை முழுக்க பரவசமும் மரியாதையும் பரவுச்சு. யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை ராமர் செஞ்சாரு. அவர் நாணேற்ற வில்லை இழுக்கும்போது வில் பெரிய சத்தத்தோட உடைஞ்சிச்சு. அது ராமரோட வெற்றியை வெளிப்படுத்துச்சு. அரண்மனையில இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சு ராமர் சாதாரணமான இளவரசர் இல்லைன்னு உணர்ந்தாங்க. சந்தோஷமா சீதை ராமரோட கழுத்துல மாலையிட்டு அவரையே தன்னுடைய கணவனாக தேர்வு செஞ்சாங்க. சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் ஜனகராஜா ராமரை சீதையின் துணையாக அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர்களோட தெய்வீக திருமணத்தை உறுதிப்படுத்தினாரு. ராமர் மற்றும் சீதையோட திருமணம் மிகவும் மகிழ்ச்சியோட கொண்டாடப்பட்டது. சுயமரத்துல ராமரோட வெற்றியை தெரிஞ்சுக்கிட்ட தசரத மன்னர் தனது குடும்பத்தோட மிதிலைக்கு வந்தார். அயோத்தியால இருந்து வந்த விருந்தாளிகளை வரவேற்கும் விதமா மிதிலை நகரம் மலர் தூண்களால அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் முழு வீச்சுல தொடங்குச்சு. மிதிலா நகரம் சொர்க்கமா மாறிச்சு. மிதிலா நகரத்தோட வீதிகளும் அரண்மனையும் ராமர் மற்றும் சீதையின் திருமணத்திற்காக பிரம்மாண்டமா அலங்கரிச்சு இருந்துச்சு. சீதை மணப்பெண் கோலத்துல லக்ஷ்மி தேவி மாதிரி மிளர்ந்தாங்க. அவரோட அழகு
அனைவரோட இதயத்தையும் கவர்ந்துச்சு. ராமருக்கு சரியான துணைன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ராமர் ராஜ உடையில முழு பரிபூரணமா தோன்றினாரு. திருமண சடங்குகள் மிகுந்த விமர்சையோட நடந்துச்சு. புனித மந்திர ஓசைகள் மற்றும் முனிவர்களோட ஆசீர்வாதங்களின் நடுவுல ராமர் மற்றும் சீதை கணவன் மனைவியாக இணைந்தனர். ராமர் மற்றும் சீதையின் திருமணத்தோட ராமரின் சகோதரர்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. பரதன் மந்தவியை திருமணம் செஞ்சாரு. லக்ஷ்மணன் ஊர்மிளாவை திருமணம் செஞ்சாரு. சத்ருகன் ஸ்ருதா கீர்த்தியை திருமணம் செஞ்சாரு. இது இரு குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியான நிகழ்வா இருந்துச்சு. அயோத்தி மற்றும் மிதிலா இரு ராஜ குடும்பங்களும் புதிதா திருமணமான தம்பதிகளை ஆசீர்வதிச்சாங்க. மிதிலா மக்கள் பேரானந்தத்துல நடனமாடி பாட்டு பாடி கொண்டாடினாங்க. திருமணத்துக்கு பிறகு புதிய தம்பதிகளும் ராஜ குடும்பத்தினரும் அயோத்தி நோக்கி புறப்பட்டாங்க. மிதிலா மக்கள் சீதையை பிரிய வேண்டும் என்ற சோகத்துல இருந்த போதும் ராமரோட அவருக்கு புதிய வாழ்வை தொடங்கிய மகிழ்ச்சியில பெருமையோட வழி அனுப்பி வச்சனர். அயோத்தியா வந்தபோது மகிழ்ச்சியோட மக்கள் தங்களோட இளவரசர்கள் மற்றும் அவர்களின் மணமக்களை அன்புடன் வரவேற்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். மேலும் கம்பராமாயணத்தின் அடுத்த கதைகளை காண நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள்.